உன்னுடைய தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் இல்லைன்னு சொன்னா முழு மனதோடும் நீ அன்பு கூறதான் மிகப்பெரிய பிரதான கட்டளை என்று. எங்கட எல்லாருக்கும் இருதயம் இருக்கு, எங்கட எல்லாருக்கும் மனது இருக்குது. நாங்க எல்லாரும் இப்ப இந்த இடத்துல இருக்கிறோம். எத்தனை பேருடைய மனது இந்த இடத்துல இப்ப இருக்குது? அந்த மனதை தான் ஆண்டவர் சொல்றார், முழு மனதோடு என் மேல் அன்பு கூறு என்று. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ரியாலிட்டியா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கார் ஓடிக்கொண்டு வேலை செய்யற இடத்துல இருந்து வீட்டை போறீங்க. எத்தனை சிக்னல், எத்தனை டிராபிக், எத்தனை கார்களை தாண்டி நீங்க வீட்டை போறீங்க. சில நேரத்துல எங்களோட மனசுல ஏதாவது ஒன்று இருந்து சிந்திக்கும் பொழுது நாங்க வீட்டை போய் சேர்ந்துருவோம். ஆனா எப்படிடா இந்த சிக்னல் லைட் எல்லாம் தாண்டி வந்தோம், எப்படிடா இந்த காரை தாண்டி வந்தோம்னு நமக்கே தெரியாது. நாம போய் சேர்ந்திருப்போம் வீட்டு. காரணம், எங்களோட மனசு கார் ஓடும் பொழுது அந்த இடத்துல இல்லை. ஆனா எங்களோட மூளையும் எங்களுடைய உறுப்பும் அந்த காரை ஓடுறதுக்கு ரெட் சிக்னல்ல நிக்கிறதுக்கும் கிரீன் சிக்னல்ல போறதுக்கும் எங்களோட மூளை வேலை செய்யுது. அந்த மனசும் அந்த இடத்துல இல்லாதது போல ஆண்டவர் இங்க சொல்றார், முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் என்ன அன்பு கூறு என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்க, தேவன் அன்பை மட்டும்தான் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார், வேற எதுவுமே இல்லை. ஒரு தெய்வத்துக்கு உயிர் இருந்தா மட்டும்தான், உணர்வு இருந்தா மட்டும்தான் ஒரு உணர்ச்சியை, ஒரு கவலையையோ ஒரு சந்தோஷத்தையோ எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும். எங்களுடைய தேவன் உயிருள்ள தேவனா இருக்கிறபடியால தான் எங்களிடம் இருந்து அன்பை எதிர்பார்க்கிறார். அன்புக்கு அர்த்தத்துக்கு அந்த அர்த்தம் கொடுத்தவர், அதுக்கு உயிர் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த தேவன் எங்களுக்காக கீழே இறங்கி வந்து மரித்து, அந்த தேவன் இந்த உலகத்தை படைத்தவர் இறங்கி வந்து எங்களுக்காக மரித்து அந்த அன்பு என்ன, உண்ட மேல வச்சிருக்க அன்பு என்ன எங்களுக்கு விளக்கப்படுத்தி சுரூபமாக காட்டினார். அவர் நல்லவனுக்காகவோ இல்ல பணக்காரனுக்காகவோ இல்ல நல்ல ஜாதிக்காரனுக்காகவோ நல்ல மொழிக்காரனுக்காக வந்து மரிக்க இல்லை. அவர் எல்லா மனிதர்களுக்காகவும், சைனீஸ்காரன்டாலும் சரி, வெள்ளக்காரன்டாலும் சரி, எந்த மொழி பேசுறாலும் சரி, அவங்க எல்லாருக்காகவும் வந்து மரித்தார். பேர் பேதுரு. அவர் நல்ல ஒரு நண்பன், இயேசு கிறிஸ்துவுடன் நல்ல ஒரு நண்பன். 3.5 வருஷம் அவரோடு கூட சாப்பிட்டு அவரோட கூட தூங்கி அவர் செய்கிற அற்புதங்கள் எல்லாம் நன்றாக பார்த்த மனுஷன். இயேசு கிறிஸ்து கடலை அடக்கும் பொழுதும் இயற்கையை அடக்கும் பொழுதும் பக்கத்திலிருந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு மனிதன். அவர் கடலில் நடக்கும் போது பார்த்தவர். அவருடைய நண்பனாகிய லாசருவை செத்து 3 நாள் நாத்தமாயிருந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பும் பொழுது பக்கத்திலிருந்து கைத்தட்டின மனிதன். 5 அப்பத்தை 5000 பேருக்கும் 7 அப்பத்தை 4000 பேருக்கும் கொடுக்கும் பொழுது பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு மனிதன். ஆனா பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்து மேல அன்பு இருந்துச்சு. ஆனா மிகப்பெரிய உண்மையான இருதயம் ஆத்துமா ரீதியான அந்த அன்பு அவர்கிட்ட இல்லை. அவ்வளவு அன்பான ஒரு சீஷனுக்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற தெரியல. அன்பு வேற, கருணை வேற. சோ ஒரு பிச்சைக்காரன் இருக்கக்குள்ள நீங்க போய் கொஞ்சம் காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னா அது ஒரு கருணை. ஒரு ரோட்டில் ஒரு கஷ்டப்பட்ட ஆளுக்கு போய் உதவி செய்யறது அது ஒரு கருணை. அதே கருணையை மனைவிட்ட போய் காட்ட முடியாது. மனைவிட்ட அன்பு மட்டும் தான் எங்களால காட்ட முடியும். அன்பு வேற, கருணை வேற. உதாரணத்துக்கு பாருங்க, சில குடும்பங்கள்ல தகப்பன்மாரும் தாய்மாரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு எல்லாமே நன்றாக செய்து கொடுப்பாங்க. அம்மா வேலைக்கு போகும்பொழுது அப்பா வீட்டை வருவாரு, அப்பா வேலைக்கு போகும்போது அம்மா வீட்டை வருவாங்க. எல்லா காரியமும் பிள்ளைகளுக்காகத்தான் உழைக்கிறாங்க. பிள்ளைக்கு என்ன உடுப்பு போடணும், என்னத்தை படிக்க வைக்கணும், என்ன மாதிரி இவனுக்கு செஞ்சா இவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்து அந்த பிள்ளைக்கு அம்மா அப்பா செய்யறாங்க. ஆனா அது கடமை, அது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா அன்புன்றது அதுக்கு மேல. அதே குழந்தை வளர்ந்து கல்யாணம் கட்டி அவனோட நீங்க ஃப்ரெண்டா இருந்து பக்கத்துல இருந்து நீ சின்ன வயதுல என்ன மாதிரி இருந்தா அப்படி நல்ல ஒரு ஹாப்பியான உனக்கு சிறு வயது வாழ்க்கை கிடைச்சான்னு அவன்கிட்ட கேட்டு பாருங்க. அநேகமான குழந்தைகளுடைய வாழ்க்கையில எல்லாமே தகப்பன்மார் கொடுப்பாங்க. ஆனா அவங்களுடைய இருதயத்தை தகப்பன் தாய்மார்கள் அறிந்திருக்க மாட்டாங்க. அந்த மகன் சில வேளை சொல்லியிருக்கேன், இந்த அப்பாவோட கையை கோத்து நடக்கிற அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. எல்லாமே வாங்கி தந்தார், ஆனா அந்த அப்பாவோட என்னுடைய மனசுல இருக்கிறத விளங்கப்படுத்தி அப்பாவோட கதைக்கிறதுக்கான அந்த சந்தர்ப்பம் எனக்கு அப்பா ஏற்படுத்தி கொடுக்கலன்னு சொல்லி. எல்லா நாட்டுக்கும் நீங்க எங்க இருந்தாலும் ஹொலிடே கூட்டி கொண்டு போயிருப்பீங்க, ஆனா எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்க கூட்டி கொண்டு போயிருக்கீங்களான்னு கூட கேட்பாங்க. ஆனா உண்மையான அன்புன்றது அந்த குழந்தையோட இருதயத்துல என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்யறது தான் அன்பு. பாருங்க, அப்பா அம்மா கடமையை தான் செஞ்சிருக்காங்க ஒழிய அநேகமா அவங்களோட அன்பு எத்தனை % அந்த குழந்தையை கொடுத்திருப்பாங்கன்னு தெரியாது. உன்னுடைய தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் இல்லைன்னு சொன்னா முழு மனதோடும் நீ அன்பு கூறதான் மிகப்பெரிய பிரதான கட்டளை என்று. ஆனா நீங்க இந்த உலகத்துல எது மேல அன்பு வைக்கிறீங்களோ அது உங்களை வெட்கப்படுத்தும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல நீங்க வைக்கிற அன்பு ஒரு நாளும் ஒரு காலமும் உங்களைய வெட்கப்படுத்தவே படுத்தாது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் தம்முடைய ஜீவனை
நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பிரதர், எல்லா சமயங்களும் எல்லா கலாச்சாரங்களும் எங்களுடைய தலையில எத்தனையோ கட்டளைகளும் எத்தனையோ கற்பனைகளும் நியாயங்களும் நீதிகளும் எங்களுடைய மேல சுமத்தி இருக்கலாம். ஐயோ, இதை தொடாத, இதை சாப்பிடாத, இதை இப்படி பண்ணாத, இந்த டைம்ல இதை செய்யாத என்று கலாச்சாரங்களும் சாஸ்திரங்களும் எங்களை போட்டு நவித்து எங்களை இப்படி அமர்த்தி வச்சிருக்கலாம். ஆனா ஜேசு சொல்றார், என்னைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நேசித்து பாரு, மிச்சம் எல்லாமே உனக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? நாங்க ஒரு நல்ல காரியம் செய்யறோம் என்று சொன்னால் நாங்க செய்ய இல்லை, எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் அதை செய்கிறார். அவருடைய ஆவி எங்களுக்குள்ள இருக்கிறபடியால தான் நல்ல கிரியைகள் எங்களுக்குள்ள இருக்குது. உலகத்தினுடைய ஆவியும் உலகத்தினுடைய ஆசையும் உள்ள இருந்தா உலகத்துக்கு ஏற்ற விதமாக தீமை வெளிப்படும். நம்முடைய எதிரியை நேசிக்கணும்டா உலகத்தில் இருக்கிற ஞானமும் உலகத்தில் இருக்கிற ஆவியும் எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு அந்த அன்பை கொடுக்காது நம்முடைய எதிரியை நேசிக்கிறதுக்கு. ஆனா ஜேசுனுடைய ஆவிதான் எங்களுக்கு அவ்வளோ ஒரு பலத்தை கொடுத்து அந்த எதிரியை கூட நேசிக்கிறதுக்கும் அவருக்காக போய் மறிக்கிறதுக்கும் அந்த பலத்தை எங்களுக்கு கொடுக்கும். ஏனென்று சொன்னா அவருடைய அன்பு எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்றது. அதுக்காகத்தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் ஒவ்வொரு மக்கள் ஜேசுவிட சுவிசேஷத்தை சொல்லி மறிக்கிறார்கள். ஜேசுட மரணத்தை அறிவிக்க போய் எல்லா மனிதர்களும் மறித்தார்கள், எரிக்கப்பட்டார்கள், தலை வெட்டப்பட்டார்கள். அவங்க மதத்தை பரப்ப போக இல்லை, அவங்களுக்கு யாரும் போய் காசு கொடுக்கல. உலகத்துல நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது ஒரே ஒரு தெய்வம் தான், அந்த இயேசு கிறிஸ்து. அவரை சொல்ல போய் மரித்தார்கள். இருந்த 11 சீசர்களும் மரணத்துல போய் மரித்தார்கள், எல்லாரையும் கொலை செய்தார்கள். ஆதியாம நீங்க வீட்டை போய் வாய்ச்சி பாருங்க. ஆதாம் ஏவாளோட ஸ்டோரி உங்களை எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆதாம் ஏவாள் கனியை சாப்பிட்டாங்க, மரித்தாங்க, இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்குள்ள ஒரு அன்பு இருக்கு பிரதர். அந்த அன்பு என்னன்னு சொன்னா, அவர்கள் பாவம் செய்து மரத்துக்கு பின்னுக்கு போய் ஒளிந்து கொண்டார்கள். அத்தி மரத்திட இலைகள் கொண்டு அவங்களே இடுப்புல கட்டி ஒளிந்து கொண்டார்கள். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவங்களுடைய நிர்வாணத்தை மூடுறதுக்கு ஒரு சிருஷ்டி ஒன்றை அடித்து தோலினாலே அவர்களை மூடினார். ஒரு பாவத்தை மூடுறதுக்கு ஒரு சிருஷ்டி மறிக்கப்பட்டது. ஆனா அவங்க அத்தி மரத்திட இலைய கட்டி ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனா அந்த அத்தி மர இலை கொஞ்ச நேரத்துல காஞ்சிரும். ஒரு நாளைக்கு மேல அந்த இலை அவங்களுடைய நிர்வாணத்தை மூடாது, கலண்டு விழுந்துரும். ஆனா அந்த அனிமல், அந்த மிருகம், அந்த ஆடு அவங்களுக்காக அடிபட்டு தன்னுடைய தோலை அவருடைய நிர்வாணத்தை மூட வைத்தது. உங்களுடைய பாவத்தை மறைக்கிறதுக்கும் உங்களுடைய பாவ மன்னிப்பு, சிறு வயதிலிருந்து செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கிறதுக்கும் இயேசுவினுடைய இரத்தம் மட்டும்தான் இந்த உலகத்துல ரட்சிப்பை கொடுக்கும். நீங்க எத்தனை லட்சம் பணம் கொடுத்தாலும், உங்களோட வீடை எழுதி கொடுத்தாலும், நமக்கு பாவ மன்னிப்பு தரத்துக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அந்த ஆடு அவங்களுடைய நிர்வாணத்தை தான் செத்து ரத்தம் சிந்தி அந்த தோளால அவங்களுடைய நிர்வாணத்தை மூடினது. இந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆடு. அந்த ஆடு தான் இந்த காலத்துல இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா மனிதருக்காக மரித்து எங்களுடைய பாவத்தை சுமந்து சிலுவையிலே மரித்து எங்களுடைய நிர்வாணத்தை அவரினால் நாங்கள் மூடப்படுகிறோம். நீங்க எங்க போய் ஒளிந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை விட மாட்டார். வயசு ஆனாலும் எத்தனை வருஷமானாலும் அவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். நீ மனம் மாறு, நீ மனம் திரும்பு, என்னால மட்டும்தான் உனக்கு பரலோக ராஜ்யம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பின்னுக்கே அவருடைய ஆவி வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய சின்ன வயசுல கூட அவர் பேசியிருப்பார். இல்லைன்னு சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பேசியிருப்பார். இல்லைன்னா உங்களோட வீட்டில் இருக்க யார் மூலமாக பேசியிருப்பார். நான் ஒருவரே ரட்சிப்பு கொடுக்கிறவர் என்று சொல்லி பேசியிருப்பார். நாளைக்கு மரித்தா எங்களுடைய ஜீவன் பரலோகத்தில் இருக்கும் என்று அவர் மட்டும்தான் இந்த உலகத்துல எங்களுக்கு கேரண்டியா கொடுத்திருக்கிறார்.